ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே பெந்தகோஸ்தே நாளின் இனிய வாழ்த்துக்கள். We welcome you all in the name of Jesus Christ, and we would like to say Happy Pentecost Day. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, Tell your பெந்தகோஸ்தே நாள் வாழ்த்துக்கள். Tell your neighbors the wishes of Pentecost. பெந்தகோஸ்தே நாள் வாழ்த்துக்கள். The wishes of Pentecost today. ஆமென். ஸோ இன்னைக்கு தலைப்பே வந்து பெந்தகோஸ்தே, இதுதான் இன்றைய நாளிலும் தலைப்பு. So today's title is the Pentecost Day. அநேகருக்கு இந்த நம்மலாம் யாரு? பெந்தகோஸ்தேக்காரங்க. So who are we? We're Pentecostal people. அல்லேலூயாக்காரங்க. Hallelujah people. மறுபடியும் பிறந்தவர்கள். We are reborn. அப்போ நம்மளை குறித்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? Therefore we should know who we are. அப்போ போன வாரம் தான் வாலிபர்களுக்கு இந்த இதை குறித்து கொஞ்சம் டாபிக் எடுத்திருந்தேன். So last week we discussed about this in our youth meeting. அப்போ அனைவர்கிட்ட கேட்டேன், என்ன பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, So I asked our youth what is Pentecost Day. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள் பெந்தகோஸ்தே It நாள். was when the Holy Spirit came upon the people. Hallelujah. அதாவது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதனால பெந்தகோஸ்தே நாள் இல்லை. So it's not because of the Holy Spirit that is called Pentecost Day. பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் It was ஊற்றப்பட்டார். because the Holy Spirit came on the Pentecost Day. ஆமென். Amen. அப்படின்னா பெந்தகோஸ்தே நாள் என்றால் என்ன? So what does the Pentecost Day mean? அது எவ்வாறு அந்த பழைய ஏற்பாட்டோடு அது தொடர்பா இருக்கிறது? So it's related to the Old Testament. ஆமென். Amen. இப்போ பெந்தகோஸ்தே அப்படின்னா கிரேக்க மொழியில 50 அப்படின்னு அர்த்தம். So in the Greek language, Pentecost Day means 50. அல்லேலூயா. Hallelujah. இப்போ இத இன்னொரு பண்டிகையும் கூட சொல்லலாம், வாரங்களின் பண்டிகை. எபிரேய மொழியில் அது வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லப்படும். கிரேக்க மொழியில தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் தான் இந்த. So from the Old Testament, it's 50 years from the Passover festival. முதல் நாள் பஸ்கா பண்டிகை. So the first day is Passover. அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய 7 நாள்கள் வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. Unleavened bread. அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. So it's the unleavened bread day. அடுத்த 6 வாரங்கள். So after 6 years, months. Weeks. After 6 weeks. வாரங்கள். After 6 weeks. அதுதான் வாரங்களின் பண்டிகை. That's the festival of the 6 weeks. அந்த வாரங்கள் 6 வாரம் வரும். முதல் வாரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அடுத்த 6 வாரங்கள் வந்து வாரங்களின் பண்டிகை. So the first week is the unleavened bread, and after that week is the Pentecost Day. அந்த கடைசி நாள் பெந்தகோஸ்தே நாள். And the last day is the Pentecost 50வது நாள். பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள். So that's from the Passover to the Pentecost Day. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வாரங்களின் பண்டிகை ஆகிய பெந்தகோஸ்தே நாள் ஏன் கொண்டாடப்பட்டது? So in the Old Testament we need to know why the Passover was ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். So there is a reason why we have a Pentecost Day. அதை நாங்கள் வந்து ஆதாரத்தோட வசனத்தோட நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். Therefore we should look into it with evidence. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். Leviticus chapter 23. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிகைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிற எல்லா பண்டிகைகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So over there it's described all the festivals that the Israelites were celebrating. முடிஞ்சா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வசனத்தை மட்டும் சொல்றேன். 23ஆம் அதிகாரத்தினுடைய வசனத்தை மட்டும் சொல்றேன். So it's 23. 3வது வசனம் 23:3. ஓய்வு நாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So it tells us about the rest days. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். So from 4 to 8. 2 பண்டிகைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It describes us the 2 festivals. பஸ்கா பண்டிகை, the Passover, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. and the unleavened bread day. 9லிருந்து and from 9th 14 வரைக்கும் to 16 முதற் பலன்களை செலுத்தும் பண்டிகை. the first fruit day. 15லிருந்து and from 15
22 22 வரைக்கும் 2 to 22. இதுதான் வாரங்களின் பண்டிகை. So this is the yearly. அதாவது பெந்தகோஸ்தே பண்டிகைன்றது இது இங்க தான். So that's the period of the Pentecostal day. 23 இருந்து From 23 25 வரைக்கும் to 25 எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். is the Feast of Trumpet. 26 இருந்து From 26 32 வரைக்கும் 232. அது ஆங்கிலத்தில் வந்து டே ஆஃப் அட்டான்மெண்ட் அப்படின்வாங்க. தமிழ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டே ஆஃப் அட்டான்மெண்ட் இதுதான் முக்கியமான நாள் யூதர்களுக்கு. So those are the days which is important to the Jews. அவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற ஒரு நாள் அது பண்டிகை. It's a time where the Jewish people repent. 33 இருந்து அந்த கடைசி வரைக்கும் From 33 onwards to the end, கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னேக்கல். சரிங்களா? அப்போ எத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள், பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலன்களை செலுத்தும் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, டே ஆஃப் அட்டான்மெண்ட், கூடார பண்டிகை, மொத்தம் 8 நீங்கள் பார்க்கலாம். 8 பண்டிகைகள் அங்கே கொடுக்கப்பட்ட, அதாவது ஓய்வு நாளையும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. So there are altogether 8 festivals that were celebrated. பஸ்கா பண்டிகை முதல்ல எங்கே கொண்டாடப்பட்டது? எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது அந்த கடைசி நேரத்திலே அது கொண்டாடப்பட்டது. So the Passover was celebrated when the Israelites were in slavery. அந்த பஸ்கா பண்டிகை அந்த ஆடுகள் பலியிட்டு அந்த இரத்தத்தை நிலைக்கால்களை அங்கே பூசின பொழுது சங்கார தூதன் அந்த எந்தெந்த வீடுகளெல்லாம் பூசப்பட்டிருக்குதோ அந்த வீட்டுக்கு போகாமல் பூசப்படாத வீடுகளிலே போய் தலைச்சல் பிள்ளையை அடித்து கொன்றான். So in the Passover days, that was when the sheep's blood was spreaded across the buildings. அதுக்கு பிறகு அந்த பஸ்கா பண்டிகைக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது. அந்த பார்வோன் மண்ணை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். So after the Passover, that was when the Israelites celebrated their freedom from Pharaoh. அந்த பஸ்கா பண்டிகை அடுத்த வரக்கூடிய முதல் ஒரு வாரம், தொடர்ந்து ஒரு வாரம் அவர்கள் என்னதான் சாப்பிடணும்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை அவர்கள் கொண்டாட வேண்டும். So after the first week, the Israelites had to eat unleavened bread. அந்த வாரங்களில புளித்த அப்பத்தை அவங்க சாப்பிடக்கூடாது. So they shouldn't eat the unleavened bread. புளித்த மாவு ஏதாவது இருந்தா வீட்ல இருந்து தள்ளி வச்சிடணும். So any food that contained those. அது புதிய ஏற்பாட்டுல பவுல் கூட சொல்ற புளித்த மாவை புறம்பே தள்ளுங்கள். கசப்பு, துர்குணம், இப்படி பொல்லாத குணங்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். அதுக்கு அடையாளம் அது. So they shouldn't eat those type of food in those period. பஸ்கா பண்டிகை, so the Passover, நம் பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பஸ்கா ஆடாக மரித்தது. So the Passover is for us to celebrate that Jesus has died for us. அப்ப அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு தொடர்ந்து 6 வாரங்கள், அதுக்கு பேரு தான் அங்கே நம்ம பார்க்கலாம். So from that 1 week onwards is what we need to look into. ஓகே, அந்த முதற் பலன்களை செலுத்துகிற வாரமும் அதில் வரும். அந்த 6 வாரங்களை முதற் பலன்களை செலுத்துகிற, அதாவது என்னன்னா இது அறுவடை காலம். இந்த அடுத்த 6 வாரங்கள் வந்து அறுவடை காலங்கள். So the first week is the fruit day, but 6 weeks onward would be the days of harvesting. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அறுவடை செய்ததை ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். In those days, whatever they picked from the harvest, they offer it to God. ஆமென். அப்போ அதுக்கு வந்து அறுவடை நாட்களாக இருக்கிறபடினால அங்கே இந்த அறுவடை நாட்கள் நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஒரு பொங்கல் அப்படின்னுவாங்க இல்லைங்களா, அது தமிழர் தினம். So if we were to translate that into our Tamil culture, we call it as Pongal. ஏன் அது தமிழர் தினம் அப்படின்னா தமிழர்கள் அங்கே அறுவடை செய்து கொண்டாடுவார்கள். The reason why Tamils celebrate Pongal is to see that they have harvested the rice. ஆமென். ஆனா அவங்க வந்து கொண்டாடுறது சூரியனுக்கு வச்சு கொண்டாடுறாங்க. But they offer it to the sun. ஆனா யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே யெகோவா தேவனுக்கு கொண்டாடுகிறார்கள். Similarly, the Jews offer it to ஏன்னா தேவன் செய்த நன்மைக்காக அங்க கொண்டாடுகிறார்கள். For the blessings that God has given them. இப்போ இந்த நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக அங்கே அறுவடை செய்ததை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். So in this period now, whatever blessings God has given for as a tribute, they just offer it to God. அப்போ அந்த வாரங்களின் பண்டிகையில்
முடிவில் தான் பெந்தகோஸ்தே நாள். So from the end of the yearly feast is when the Pentecost day comes in. முதலாவது அந்த பெந்தகோஸ்தே நாள் எதற்காக? தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், அறுவடைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நாள். So the purpose of the Pentecost day is just to remember the harvest that God has given for us. இது முதலாவது காரியம். So that's the first point. இரண்டாவது காரியம், the second one, அங்கே பஸ்கா, அங்கே விடுதலையாகி ஜனங்கள் இஸ்ரவேலிருந்து புறப்பட்டாங்க பாருங்க. புறப்பட்ட நாள்ல இருந்து சீனாய் மலையிலே மோசேவுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த நாள். அதாவது மோசேவுக்கு சீனாய் மலையிலே ஆண்டவர் 10 கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்த தினம். is to celebrate the 10 commandments that God has given to Moses. அதை நினைவு கூறுவார்கள். To remember that. ஆமென். அப்போ ரெண்டு காரியம். முதல்ல ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக கொண்டாடப்படுகிற ஒரு தினம். So the first day is to remember the blessing that God has given. இரண்டாவதாக தேவன் நியாயப்பிரமாணங்களையும் 10 கட்டளைகளும் மோசேவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததை நினைவு கூறுகிற தினம். So it's to remember the day when God has given Moses the 10 commandments. அப்ப ரெண்டு காரணங்களுக்காக பெந்தகோஸ்தே நாள் பழைய நாள்ல கொண்டாடப்பட்டது. So that was why the Pentecost day was celebrated in the Old Testament. ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நாம வருவோம். So in the New Testament, ஆமென். அதாவது ஆண்டவர் நமக்காக மரிக்கிறார். So Jesus has died for us. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். On the third day he rose. அந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள். So from the day he rose to the 50th day is what we call as Pentecost day. 40 நாள் அவர் காணப்பட்டார். So until 40 days after he is risen, he was seen by others. 40வது நாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். On the 40th day he was taken up. அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்ல இருந்து சரியாக 10வது நாள் பெந்தகோஸ்தே நாள். So the day he was taken to heaven, 10 days from there is Pentecost day. அப்போ அந்த பெந்தகோஸ்தே நாள்ல தான் ஆண்டவர் போகுறதுக்கு முன்னாடி சொல்றாரு. நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கலாம். So if you look at Acts chapter 1, அங்கே தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். So he reveals some things to his disciples. பாருங்க 5ஆம் வசனம். So on verse 5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 5 Acts chapter 5 1:5. For John baptized with water. Do not leave Jerusalem. Do not leave Jerusalem, but wait for the gift my father promised, which you have heard me speak about. அப்போ பிதாவினுடைய வாக்குத்தத்தம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். So the Holy Spirit. The Holy Spirit. The promise, God the Father promises the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவிக்காக போய் காத்திருங்கள். So it was just to wait for the Holy Spirit. ஆமென். அப்போ அவர்கள் போய் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். Therefore everyone was waiting. 120 பேர் காத்திருக்கிறார்கள். So nearly 120 people were waiting for the Holy அந்த Spirit. 15ஆம் வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. And it says on the 15th verse. அப்போஸ்தலர்கள், Acts, apostles, சீடர்கள், disciples, ஸ்திரீகள், high priest, woman. or woman. So அப்போஸ்தலர்களும் சீடர்களும் ஸ்திரீகளும் அங்கே கூடியிருந்தார்கள். So there were the apostles, the disciple, and the woman. எல்லாரும் அங்கே கூடியிருந்து அந்த பெந்தகோஸ்தே அங்கே காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியிற்காக காத்திருந்தார்கள். They all gathered and they were waiting for the Holy Spirit. 10 நாளா காத்துட்டு இருக்காங்க. ஜெபத்திலும் உபவாசத்திலும் காத்து So கொண்டிருந்தார்கள். with fasting and prayer they've been waiting for 10 days. சரியா 10வது நாள் அந்த பெந்தகோஸ்தே நாள் வருது. And the 10th day was the Pentecost day. நீங்க வேதத்துல பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். So if you look at the Old Testament, God gives a promise to the Israelites. அதாவது 3 பண்டிகைகளுக்கு கட்டாயம் அவங்க எங்க வரணும்? எருசலேம் வர வேண்டும். Therefore you should come to 3 feasts to Jerusalem. ஆமென். 3 பண்டிகைகளுக்கு நிச்சயமா அவங்க அந்த ஆண் மக்கள் வர வேண்டும். Therefore the men should attend the 3 feasts in Jerusalem. முதலாவது என்ன காரியம்னா பஸ்கா பண்டிகை, அப்படி இல்லைன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த நாட்களில் கட்டாயம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் மக்கள் அங்கே வந்துடணும். So first will be the Passover and then the unleavened bread. இரண்டாவதாக அந்த வாரங்களின் பண்டிகையில் ஒரு நாள் வந்துட்டு போயிடணும். And then it will be the feast of the weeks. அதாவது இந்த பெந்தகோஸ்தே நாள், the Pentecost day. மூன்றாவதாக கூடாரங்களின் பண்டிகை, the feast of tabernacle. The feast of tabernacle. இது தேவனுடைய கட்டளை. Those were the commands இந்த of God. 3 பண்டிகையிலும் நிச்சயமாக ஆண் மக்கள் அங்க வரணும்.
So in those 3 feasts, the men were supposed to ஆண்கள்னா attend. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள். So the men must be over 20. இந்த 3 பண்டிகையில அவங்க அங்க இருக்கணும். So the men must attend those 3 feasts. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அந்த 120 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். So if you look at the New Testament, the disciples and the 120 people were waiting for the Holy Spirit. இது என்ன நாள்? பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாள்ல அங்கே ஆண்டவருடைய கட்டளையின்படி உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். So in the Pentecostal day, the Jews worldwide were waiting for the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது So when Jesus Christ was born, ஏன் சத்திரத்துல இடம் இல்ல? why was சத்திரத்துல there was no place for in there was no place for him? ஏன் அவருக்கு இடம் இல்ல அப்படின்னா அந்த குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி பெத்லகேம்ல உலகமெங்கும் இருந்த எல்லா யூதர்களும் வந்திருந்தார்கள். Because it was supposed to happen in Bethlehem. அதாவது அந்த பெத்லகேம்ல பிறந்தவர்கள்லாம் யாரெல்லாம் வந்து வெளியூருக்கு சென்றிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியும் பெத்லகேம் வந்து குடிமதிப்பு எழுதினார்கள், ரிஜிஸ்டர் பண்றாங்க. So whoever were born in Bethlehem must be registered in Bethlehem. அப்படியே ஒரு திருவிழா கூட்டம் போல இருந்தது. So it was like a huge festival. அதனால தான் வந்து இயேசுக்கு தாயார் மரியாளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்ட போது அவங்க தங்க சத்திரத்தில் தங்க இடம் இல்லாமல் போனது. That's why Mary didn't have a place to. அவர் எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவத்திலே, அதனால பிறந்தார். Therefore Jesus was born in a stable. அதைப்போல கட்டுக்கடங்காத கூட்டத்தோடு அந்த பெந்தகோஸ்தே நாள் காணப்பட்டிருந்தது. Therefore similarly the Pentecostal day was seen. ஏன்னா ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டு கட்டளைப்படி பெந்தகோஸ்தே நாள்ல யூதர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்து ஆகணும். Because under the Old Testament everyone should come to the Pentecostal day. ஏன் சொல்லுங்க? Why? அங்கே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்ல வரணும். Because it was to thank God அறுவடை நாளை எடுத்துக்கொண்டு முதற் பலன்களை கொண்டு வர வேண்டும். It was a day of harvest and they were meant to bring the first fruit. ஆமென். அப்போ அதை கொண்டு வருவார்கள். அது மாத்திரமல்ல, so they would bring those. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. And they would also thank எதுக்கு? நியாயப்பிரமாணங்களையும் 10 கட்டளையும் கொடுத்ததற்காக, மோசேவுக்கு சீனாய் மலையில் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவார்கள். To thank God for giving them the 10 commandments. இப்போ இவ்ளோ காரியங்களுக்காக மற்ற யூதர்கள், இயேசுவை விசுவாசிக்காத யூதர்கள் அங்கே எருசலேமிலே அநேகம் கூடியிருந்தார்கள். So even those the ones that didn't believe in God, ஆயிரக்கணக்கான ஜனம் கூடியிருந்தது. Thousands of people waited for it. அதுல இந்த ஒரு சிறு கூட்டம் 120 பேர் பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Therefore in that huge crowd 120 people were praying for the Holy Spirit. வாக்குத்தத்தம், it was the God's reveal. நிறைவேற அங்கே காத்திருந்தார்கள். It was for God's purpose to reveal. இயேசு சொன்னபடி காத்திருந்தார்கள். They waited just as Jesus said. ஆமென். அதனால தான் 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, that's why in the 2nd chapter அவர்களாம் எப்படி இருந்தாங்க? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். they were in unite and they were ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்தார்கள். they were waiting with fasting and prayer. 120 பேருக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. And 120 people did those. எதற்காக காத்திருந்தாங்க? வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துக்கொண்டிருந்தார்கள். Because they waited for the purpose that God was. நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10, 11 வசனங்களை வாசிக்கும்போது 18 விதமான பாஷை பேசுகிற யூதர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். So in chapter 2 verse 9 there were 18 languages that were seen there. 18 விதமான பாஷை. 18 languages. பாருங்க. ஆனா எல்லாரும் யாரு தான்? யூதர்கள் தான். But they were all Jews. ஆனா 18 விதமான பாஷை பேசுகிறவர்கள். But they all spoke 18 languages. பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் அன்றைய நாள் நிறைவேறுகிறது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டார்? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி வீடு முழுவதும் நிரப்பிற்று. இரண்டாவது வசனம். So suddenly a sound like the blowing of a violent wind came from heaven and filled the whole house where they were sitting. அக்னிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அது அமர்ந்தது. Fire. They saw what seemed to be tongues of fire that separated all and came to rest on each of them. எல்லாரும் அந்நிய பாஷையில அப்படியே பயங்கரமா ப்ரே பண்றாங்க. And they were all speaking powerfully using the tongues. அது எல்லாருக்கும் ஒரு புதுசா இருந்தது. But it was new at that time. அதுவரைக்கும் அது அவங்க என்ன அந்த அப்படி ஒரு அந்நிய பாஷையை அவர்கள் அனுபவித்தது கிடையாது. Until then they never experienced the Holy Spirit like that. இப்போ இந்த 120 பேரும் அந்நிய பாஷை பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now the 120 people were speaking in tongues. அந்த எருசலேமுக்கு அந்த பண்டிகைக்கு கூடியிருந்த மற்ற யூதர்கள் 18 விதமான
பாஷை பேசுகிற யூதர்கள் இதை கவனிக்கிறாங்க. So the Jews that spoke the 18 language were still looking at the 120 people. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்ன, So what's amazing about this? வரங்கள்ல ஒரு வரம் வியாக்கண வரம், இன்டர்பிரேஷன். So one of the ministries were interpretation. பரிசுத்தாவின் வரங்கள்ல ஒரு வரம் வியாக்கண வரம். So one of the ministry of the Holy Spirit is interpretation. இந்த 120 பேரும் அந்நிய பாஷை பேசி ஜெபித்துக் கொண்டிருந்த போது, So when the 120 people were praying in Holy இந்த Spirit, எருசலேமுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், so the crowds that came to Jerusalem, இந்த அந்நிய பாஷையை கேக்குறாங்க. they were hearing the Holy Spirit. அங்க பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு வியாக்கண வரத்தை அந்த நேரத்துல கொடுத்தார். But even then God gives them the ministry of the interpretation. அந்த ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, இவங்க என்ன நம்ம பாஷையில பேசுறாங்களே, And those and the crowd were amazed because they felt like they were speaking இவர்கள் in their கலிலேயர் language. அல்லவா? They're from the outside. என்ன கலிலேயர்னா என்ன அப்படின்னா, நீங்க இஸ்ரவேல் மேப்பை பாத்தீங்கன்னா, So what does the Galatians mean? கலிலியா மேல இருக்கும். So Galilee is on the top. சிரியாவுடைய தேசத்துக்கு ஒட்டினா மாதிரி இருக்கும். It's very linked to border Syria. to the Syria. The border of Syria. இப்போ நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா அது ஆந்திரா border. So if you go to Chennai, it will be like the Andhra. அங்க தெலுங்கு பேசுவாங்க. So over there they speak தமிழாட்கள் தான் Telugu. தெலுங்கும் பேசுவாங்க. So the Tamils in Chennai, they will speak Telugu. ஓசூர் போனீங்கன்னா கர்நாடகா border. So, கர்நாடகா so in Karnataka, they speak a different language. கன்னடா பேசுவாங்க. தமிழாட்கள் தான் கன்னடம் பேசுவாங்க. So they speak Kannadam over there. கோயம்புத்தூர் போனீங்கன்னா If you go to Coimbatore, அங்க மலையாளம் பேசுவாங்க. they speak Malayali. நாகர்கோவில் கன்னியாகுமரிலாம் போனீங்கன்னா மலையாளம் சும்மா அடிச்சு விடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா கேரளா பார்டர், என்ன கரெக்டு தானே? அப்போ அந்த பார்டர் இருக்கவங்க அந்த பாஷைகளை பேசுவார்கள். So in those borders, people spoke different languages. இந்த கலீலியோ என்பது சிரியாவோட பார்டர். So Galilee is a Syrian border. அதனால கலீலியர்கள் என்ன அதிகம் பேசுவாங்கன்னா சிரிய பாஷையை பேசுவார்கள். So the Galileans who speak the Syrian language. இயேசு கிறிஸ்து என்ன பாஷை பேசினார்? So what language did Jesus speak? யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. If anyone knows. அராமிக்னா என்ன தெரியுமா? சிரிய பாஷைக்கு பேர் தான் அராமிக். So Aramaic means the Syrian language. சிரியன் லாங்குவேஜ். தமிழ் வேதாகமத்தில் சிரிய பாஷைன்னு போடுறது பேர் தான் அராமிக் லாங்குவேஜ். So in the Tamil translation is translated as Syrian language. இப்போ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. So there's Dravidian language. தமிழ், தெலுங்கு, Tamil, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் திராவிட மொழி குடும்பங்கள். So all those languages belong to the Dravidian tree. அராமிக், அரேபிய மொழி, அராமிக் மொழி, எபிரேய மொழி இதெல்லாம் ஒரு குடும்பங்கள். So the Hebrews, Aramic and Arabic were from the same family tree. ஆனா கொஞ்சம் வித்தியாசம். But they எப்படி தமிழ் மலையாளம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓரளவு மலையாளம் இருக்கவங்க தமிழை புரிஞ்சுப்பாங்க, தமிழ் இருக்கவங்க கொஞ்சம் மலையாளம் புரிஞ்சுப்பாங்க. So Malayali people would understand people speaking Tamil. அது போல இந்த 120 பேரும் யாருன்னா கலிலேயர், சீரிய பாஷை பேசுகிறவர்கள். Similarly, the ones in Galileans spoke the Syrian language. Syrian language. அது அராமிக். They spoke Aramic. அப்போ இந்த கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் 18 விதமான பாஷை பேசுகிறவர்கள், இவர்கள் சீரிய பாஷை பேசுகிறவர்கள். ஆனால் இங்க இப்போ அந்நிய பாஷையில் என்ன பேசுறாங்க? ஏன் மொழியே எல்லாம் பேசுறாங்க. So the 18 people who spoke those languages were surprised because they heard them speak in their language. அவங்க அந்நிய பாஷையில் என்ன பேசுனாங்க? But what were they speaking in the Holy Spirit? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். The miracle of God. ஆமென். தேவனுடைய மகத்துவங்கள். The miracles of God. ஆமென். அப்போ ஆண்டவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். He's mighty, he's powerful. அவர் யாரும் பார்க்க முடியாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். He chose in place that people could see. வார்த்தையினாலே உலகங்களை உண்டு பண்ணினவர். Through his words he created the heaven. வார்த்தையினாலே உலகங்களை ஆளுகிறவர். He ruled the earth through his இப்படி words. மகத்துவங்களை அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். So they spoke the words to God. அந்நிய பாஷையிலே மகத்துவங்களை பேசுவோம். So in the Holy Spirit we நன்றி சொல்லுவோம். We give thanks. மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். And we also pray. இதுதான் அந்நிய பாஷைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். So those what comes under the Holy Spirit. அப்போ இந்த கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை நம்முடைய பாஷையிலே பேசுகிறார்கள். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். So the people from the crowd felt like they were speaking about God's words in their language. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தர் கிரேக்க பாஷை பேசுறவங்க இருக்கீங்கன்னு வெச்சுக்கொள்ளுங்களேன். For example, say if someone over here இப்போ நான் அந்நிய பாஷையில பேசுறேன். And now
நான் தமிழ் அந்நிய பாஷையில Holy பேசுறேன். Spirit. ஆனா கேட்கிறவருக்கு எப்படி இது கிரேக்க பாஷையில கேக்குது. But the ones who has the native Greek language is hearing. சிங்கள பாஷை பேசுகிறவர் இருக்கிறார். Those who say if someone over here speaks Sinhalese. இப்போ நான் அந்நிய பாஷையில பேசுறது அவர் என்னவா கேக்குது? சிங்களமா கேக்குது. So when he speaks the Holy Spirit, they would hear it as a Sinhalese language. அப்போ இங்கிலீஷ் பேசுறவர் ஒருத்தர் இருக்கிறார். Say if there's someone who speaks English. நான் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறேன். And he is speaking. ஆனா அவருக்கு இங்கிலீஷ்ல கேக்குது அது. But he would hear it as he's speaking English. ஆமென். Amen. அது மாதிரி பிரெஞ்சு பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். So if there's someone who hears. நான் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறேன், அவருக்கு பிரெஞ்சு பாஷையில கேக்குது. So when he speaks in Holy Spirit, ஆனா நான் யாரு? தமிழ் பேசுறவன். But who is அவங்களுக்கு ஆச்சரியமா இவன் தமிழ் பேசுறவன் எப்படி பிரெஞ்சு பேசுறான், எப்படி இங்கிலீஷ் பேசுறான், எப்படி சிங்களம் பேசுறான் அப்படின்னு ஒரே ஆச்சரியமா. அதே போல பெந்தகோஸ்தே நாள்ல 120 பேரும் சிறிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசின பொழுது கேட்டுக்கொண்டிருந்த 18 விதமான பாஷைக்காரர்களுக்கு அவங்க வழியில கேக்குது. So each one of those people who spoke those 18 languages were amazed that they could hear the Holy Spirit in their own language. Hallelujah. Hallelujah. பாருங்க, அப்ப எழுந்து பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். So that's when Peter speaks. இவங்க சொல்றாங்க ஏதோ குடிச்சிட்டு ஏதோ உளறாங்க போல இருக்குது. So they say that these people are drunk. அவர் சொல்றார், பேதுரு சொல்றார், இல்ல இப்ப விடிய காத்தால 9 மணி, காலை 9 மணி. So Peter then says that it's 9 o'clock. இப்ப யாரும் குடிக்க மாட்டாங்க. Therefore no one would drink in the morning. நாங்கள் ஆவியில் நிறைந்து பேசுகிறோம். They all filled ஆவியில் நிறைந்து பேசுகிறோம். They filled in the Spirit. எந்த பேதுரு ஒரு ஸ்திரீக்கு பயந்து இயேசுவை 3 முறை மறுதலித்தாரோ, the Peter that denied Jesus 3 times, அதே பேதுரு பரிசுத்த ஆவி பெற்று தைரியமா பேசுறாரு. that same Peter was filled with the Holy Spirit and என்ன சொல்றாரு? நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். the one that you killed, Jesus. சுவிசேஷம் சொன்ன உடனே கேட்டுக்கொண்டிருந்தவங்க ஆடி போயிட்டாங்க. The ones who were spreading the பயம் gospel. வந்துடுச்சு, நம்ம தவறான ஒரு நபரை கொலை செய்து விட்டோமோ. They were afraid that in case they அநியாயமாக தேவகுமாரனை கொலை செய்து விட்டோமோ. They killed Jesus who was innocent. ஒரு பயம் வந்துடுச்சு. So they was afraid. அதனால தான் கேக்குறாங்க. Therefore that's why they asked, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What must we do? நாங்கள் தவறுதலாக இயேசுவை கொலை செய்து விட்டோம். We have mistakenly killed நாங்கள் Jesus. என்ன செய்யணும்? What should we do? அப்படி கேட்கும்போது பேதுரு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி. That's when Peter says you must repent. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். You must confess and take baptism so that you would receive the Holy Spirit. இத கேட்டுக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். And thousands of people were listening. அதல நீங்க வந்து 41 வாசிக்கலாம். But if you read 41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 41 அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். Then they that received his word were baptized, and the same day சபை பிறந்த தினம். It was the day the church rose. Amen. சபை பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு பிறந்த தினம். It was the day when the church began. 120 பேர் ஜெபிச்சாங்க. 120 people prayed. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். They received the Holy Spirit. ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எழுந்து அங்கே சுவிசேஷத்தை சொன்னபோது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். But when people told the gospel, many thousands of people. முதல் நாளே 3000 புது ஆத்துமாக்கள். So nearly 3,000 new souls were. முதல் நாளே 3000 புது ஆத்துமாக்கள். So in the first day 3,000 people repented. பழைய ஏற்பாட்டுல 2 காரணத்துக்காக அங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருவாங்க பெந்தகோஸ்தே நாள்ல. So in the Old Testament there were only for 2 reasons they would thank God. ஒன்னு வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்ல வருவாங்க, முதற் பலன்களை செலுத்துவதற்கு வருவார்கள். So one was to thank God for the blessing, and the second one was for the fruits that God has given. Amen. இங்க என்ன முதல் பலன் கிடைச்சது? புதிய ஏற்பாட்டுல 3000 புது ஆத்துமாக்கள். So in the new, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. So in the New Testament அந்த கதிர்களை கொண்டு வருவார்கள், கோதுமை கதிர்களை கொண்டு வருவார்கள் பெந்தகோஸ்தே நாள்ல. வீட்ஸ். So they would bring the wheats in the New Testament. அந்த பெந்தகோஸ்தே நாள்ல பழைய ஏற்பாட்டுல கதிர்களை கொண்டு வருவார்கள். So in the Pentecost day in the New Testament they would bring the wheats. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க கோதுமைகள், 3000 கோதுமைகள். But in the New Testament God gave 3,000 அல்லேலூயா. அங்கே மோசேவுக்கு நன்றி சொல்லுவார்கள், ஆண்டவரே நன்றி, நீங்க பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்தீங்க. They thank God behalf of Moses for giving them the new commandment. ஆமென். ஆனா அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல எப்படி ஆண்டவர் கொடுத்தார்? 10 கற்பலகையில கொடுத்தார். But in the Old Testament God gave them the 10 commandments. 10 in the stones, 2 ஸ்டோன்ஸ்ல கொடுத்தார். Through a stone. ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த பிரமாணத்தை எங்க எழுதி வைத்தார்? பரிசுத்த ஆவி மூலமாக உள்ளத்திலே எழுதி வைத்தார். But in the New Testament கற்பலகை தேவையில்லை,
அவனுடைய உள்ளத்திலே எழுதி வைத்தார். God gave in them the Holy Spirit. இத பழைய ஏற்பாட்டுல ரெண்டு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. So in the Old Testament it shows. எரேமியா 31:33 ஒரு வாசிக்க கேட்போம். நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். எரேமியா 31:33. எசேக்கியேல் 36:26 சொல்றாரு. பட் ஒன்னு வாசிங்க போறோம். எரேமியா 31:33 31:33. So in Jeremiah 31:33 it says, "But this shall be the covenant that I will make with the house of Israel after those days, said the Lord. I will put my law in their inward part and write it in their hearts, and it will be their God, and they shall be my people." வாசிங்க தமிழ். அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்திலே எழுதி வைப்பேன். So it's God written it in their hearts. அது எங்க நிறைவேறிச்சு? பெந்தகோஸ்தே நாளில் நிறைவேறினது. In the Pentecost day. நீங்க இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:26 கூட நீங்க வாசிக்கலாம். இந்த காரியத்துல தேவையில்லை. அப்போ அந்த வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறினது. So the promise was revealed. கற்பனையில கொடுக்கப்பட்டதுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ எதுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நாம இருதயத்திலே அவர் பரிசுத்த ஆவி மூலம் எழுதி வைத்ததற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். So they praised God because of the 10 commandments, but God has now given it into their hearts, so therefore they are thanking him for it. அல்லேலூயா. இன்னொரு தீர்க்கதரிசனம் யோவேல் 2:28 எடுத்து வாசிங்க. Therefore another prophecy, Joel 2:28. 2 chapter 2 verse 28. So this is the prophecy by Joel. மைக் கொடுங்க. So it says, "And it shall come to pass afterward that I will pour out my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy. Your old men shall dream dreams. Your young men shall see visions." ஓகே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். 29. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன். So 29 it says, "And also upon the servants and upon the handmaids in those days will I pour out my spirit." அங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த 120 பேர்ல அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். So in the beginning I said 120. சீஷர்கள் இருந்தார்கள். There were disciples. ஸ்திரீகள் இருந்தார்கள். There were women. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். So God says it was between the servants. ஆண்கள்லாம் கை தூக்குங்க, நீங்கெல்லாம் ஊழியக்காரர்கள். Women. பெண்கள்லாம் கை தூக்குங்க, நீங்கெல்லாம் ஊழியக்காரிகள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள்லாம் ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும். So the ones who have received the Holy Spirit. ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And those who are thirsty I will pour out my Holy Spirit. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் இந்த பெந்தகோஸ்தே நாளிலே நிறைவேறியது. So in the Pentecost day that prophecy was revealed. பாருங்க, மறுபடியும் நான் கடைசியா சொல்லி முடிக்க போறேன். So I'm just going to finish it up. பழைய ஏற்பாட்டுல பஸ்கா பண்டிகை இலிருந்து 50வது நாள் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. So in the Old Testament the Passover for 50 days was the Pentecost day. புதிய ஏற்பாட்டுல இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை. So in the New Testament after Jesus rose and stayed for 50 days that was the Pentecost day. அவங்க எதுக்காக அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க பழைய ஏற்பாட்டுல? So why did they celebrate the Passover? அறுவடைக்கு ஆண்டவர் கொடுத்த அறுவடைக்காக நன்றி சொல்வதற்கு அங்கே to thank God for the harvest. அது மட்டும் இல்லாம இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? புதிய ஆத்துமாக்களை கொடுத்தார். Similarly 3000 புது ஆத்துமாக்களை கொடுத்தார். Therefore in the New Testament God has given 3000 souls. அங்கே மோசேவுக்கு மூலமாக அங்கே நியாயப்பிரமாணங்களையும் 10 கட்டளையும் கொடுத்ததற்காக நன்றி சொன்னார்கள். Through Moses God given them the law and the 10 commandments. இந்த புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியை கொடுத்ததற்காக நன்றி சொன்னார்கள். And in the New Testament they thank God for giving them the Holy Spirit. Holy Spirit. அங்கே கற்பலகையில் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். It was written in the stone. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டுல இருதயத்திலே ஆண்டவர் எழுதினார். But in the New Testament it was written in their hearts. பழைய ஏற்பாட்டுல இந்த பெந்தகோஸ்தே நாள்ல எருசலேமுக்கு வந்து ஆகணும். So in the Old Testament people would have to come to Jerusalem. ஆனா இவர்கள் பெந்தகோஸ்தே நாள்ல எருசலேமிலே காத்திருந்தார்கள். But in the New Testament they were waiting in Jerusalem for the Holy Spirit. ஏன் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார்? பெந்தகோஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்ட தினம், சபை தொடங்கப்பட்ட தினம். So the Pentecost day mean when the Holy Spirit came upon people. பெந்தகோஸ்தே என்பது தீர்க்கதரிசன வரங்களும் வல்லமைகளும் நிறைக்கப்பட்ட தினம். Was when the ministries relating to the Holy Spirit. புதிய ஆத்துமாக்களை கொடுத்த தினம். Was when new people came into Christ. ஆமென்.
இப்போ இவ்வளவும் கொடுத்தது பரிசுத்தாவை நமக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? So after all this, why did Jesus give us the முதலாம் Holy Spirit? அதிகாரம் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, Because in Acts chapter 1, எனக்கு சாட்சிகளாயிருங்கள், to be a witness for him. இருப்பீர்கள். ஆமென். You will be. அவருக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கும் அவரை குறித்து சாட்சி சொல்றதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். To be able to tell others about him and to பக்கத்துல be a பார்த்து witness, சொல்லுங்க. he has given us the Holy Spirit. பெந்தகோஸ்தே நாள்ன்றது So tell your neighbors, Holy Spirit பரிசுத்தாவியை பெறுகிற தினம்தான். is right. It is the Holy Spirit சொல்லுங்க, சாட்சியாய் to வாழ்வதற்கு. be a witness for him. பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டது சாட்சியாய் வாழ்வதற்கு, We have received the Holy Spirit to be a witness for him. சாட்சி கொடுப்பதற்கு, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. To share the gospel. அதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. That's why we have been given the Holy Spirit. கனிகளும் வரங்களும் அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கும் சாட்சி சொல்லுவதற்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. To give others the fruits and to share the ministries of the எப்படி Holy அந்த Spirit. பெந்தகோஸ்தே நாள்ல 3000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டதோ நம் மூலமாக ஆத்துமாக்கள் Just ரட்சிக்கப்படும். like how 3,000 people came into Christ. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமான நோக்கம். That's the main intention. சொல்லுங்க, for us. சாட்சியா வாழ்றீங்களா? So therefore ask yourselves, வாழுங்கள். சொல்லுங்க, சாட்சியாய் வாழுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லணும். therefore we must be a witness. சுவிசேஷம் பேதுரு எழுந்து சொன்னதனால தான் அங்க 3000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது. The reason why 3,000 people came into Christ is because ஹல்லேலூயா. of Peter. இது ஒரு சம்பிரதாய சடங்கல்ல. பெந்தகோஸ்தே நாள் என்று சம்பிரதாய சடங்கல்ல. Pentecost Day is not a tradition. நமக்கு ஆண்டவர் உணர்வில் அதை வைத்திருக்கிறார். It's because God has given it within our hearts. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்ம எல்லாருமே பரிசுத்தாவி For பெற்றிருக்கோம். all of us have received the Holy Spirit. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏன் பரிசுத்தாவி பெற்றோம்? Therefore we should make a choice. அவருக்கு சாட்சியாய் வாழ. We have the Holy Spirit to be a witness for him. அவருக்கு என்று சாட்சி சொல்ல. To be a truthful to him. அநேக புதிய ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர. To bring the unbelievers into இதுக்கு Christ. தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டார். That's why we have given us the Holy Spirit. அந்த காரியத்துக்கு தான் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துறார். That's why God is with us and leading us for. எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போமா இன்றைய நாளில? Therefore we should make a choice today. ஆண்டவரே, எல்லாரும் ஒரு எழுந்து நிற்போம். ஒரு விஷயம் நினைவு கூறுவோம். அங்க அவருடைய அப்பம் பிடுதல்ல அவர் சரீரத்தையும் ஜீவனையும் கொடுத்தார், ரத்தத்தையும் கொடுத்ததை நாம் நினைவு கூறுறோம். இன்றைய நாளில் பெந்தகோஸ்தே நாளில் நினைவு கூறுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள், எல்லா ஆண்கள்லாம் ஊழியக்காரர்கள், பெண்கள்லாம் ஊழியக்காரிகள். All the men and all the women are servants of God. நம்ம மேல பரிசுத்த ஊற்றி இருக்கிறார். Therefore he has given us all the Holy Spirit சாட்சியாய் வாழ, to be a witness for him. சாட்சி சொல்ல, to tell others about the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்க, to share the gospel. அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர. to bring all unbelievers அந்த காரியத்தை into நம்ம Christ. செய்யறோமா? ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். Therefore we should analyze it within ourselves. அப்படி இல்லைன்னா ஒரு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுங்க. So if we haven't, please pray God நமக்கு சாட்சியாய் வாழணும் அப்பா. to be a witness. மாம்ச கிரிகைகள் வேண்டாம். Nothing to do with flesh. ஆவியின் கனிகளோடு நாங்கள் வாழணும். Only with the Spirit. பரலோகம் செல்லணும். We should go heaven. உமக்கென்று வாழணும். உமக்கென்று ஊழியம் செய்யணும். To be truthful for you and to do உமக்கென்று அங்கே ministry. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். To share the gospel for you. அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். Bring many people into Christ. சுவிசேஷம் சொல்வது எங்கள் கடமையாக இருக்கிறது. We have a duty to share the gospel. சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If we will be going to hell if we don't give. அதனால சுவிசேஷம் சொல்லுவோம். Therefore we should tell the அவர் gospel. தம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு பரிசுத்த ஆவியை So கொடுத்திருக்கிறார். he has given us the promise of the இவ்வளோ Holy Spirit. பேக்ரவுண்ட் இருக்கிறதா பெந்தகோஸ்தே நாள். Even all those அங்கே நிழலாக செய்யப்பட்டது. it was what was done இன்றைக்கு previously. எங்களுக்கு அது நிஜமாய் But நடந்திருக்கிறது. today it has been revealed அங்கே to us. தீர்க்கதரிசனங்களால் சொல்லப்பட்டது. Back it was when we were இன்றைக்கு told அது by நிறைவேறி prophecy. இருக்கிறது. It was now. நம்முடைய நாட்களிலே அது நிறைவேறி இருக்கிறது. But now in our period it has been revealed. ஒப்பு கொடுப்போமா? நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரை கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வடையட்டும். இயேசுக்கு சாட்சியாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி சுவிசேஷம் சொல்லட்டும். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரட்டும். அதற்கு தான் ஆண்டவர் நீங்கள் கனிகளையும் வரங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துங்க. நாங்கள் எங்களுக்கென்று வாழாதபடி உமக்கென்று வாழ்கிற இருதயத்தை, நவமான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த இருதயத்திலே புதிய ஆண்டவர் பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கீங்க ராஜா. புதிய உடன்படிக்கையை எங்களுக்கு இருதயத்தில் எழுதி வைத்திருக்கீங்க. பரிசுத்த ஆவி மூலியமாக அவர் தேற்றற வாளனாக எங்களை பலப்படுத்துகிற
நடத்துகிறவராக, ஆண்டவரே எங்களை கண்டித்து உணர்த்துகிறவராக, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராக பரிசுத்த ஆவியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பரிசுத்த அவித்து போடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியினாலே நடத்தப்பட்டால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு ராஜா. அந்த பரிசுத்த ஆவினாலே நாங்கள் நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே ஜனங்களை வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை தட்டி தான் மேம்படுத்தும்.